ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம பேட்மேன் நிஞ்சா விசஸ் யாக்குசா லீக் அந்த எக்ஸ்ப்ளனேஷனோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பார்ட் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். என் சேனலில் போட்டிருக்கேன், நான் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த பேட்மேன் நிஞ்சா விசஸ் யாக்குசா லீக் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டோரி லைன் தான். ஏன்னா டைம் மிஷின், டைமென்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்ட் 1 பார்க்கலன்னா உங்களுக்கு இது புரியாது. கண்டிப்பாக போய் மறக்காமல் பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பார்க்க வாங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். பேட்மேனை ஜோக்கர் உண்மையான காத்தம் சிட்டிக்கு கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் பேட்மேன் வந்து பிளான் போட்டுட்ருப்பாரு. அதாவது ஜஸ்டிஸ் லீகை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும், அவங்களோட பவர்ஸை பற்றியும் நமக்கு தெரியும், அப்போ அவங்களோட வீக்னஸை பற்றியும் நமக்கு தெரியும். ஸோ அந்த பிளானையே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அந்த ஃபார்முலாவே நம்ம மேலே இருக்க அந்த யாக்குசா லீக் மேலேயும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நம்ம ராபினையும் காப்பாற்றணும், அண்ட் அதே டைம் அந்த குவாக் இன்ஜினையும் டீஆக்டிவேட் பண்ணணும். அப்போ தான் இந்த மெர்ஜாக இருக்க 2 டைம் லைனையுமே காப்பாற்ற முடியும், திருப்பி நம்ம உலகத்தை பழைய மாதிரி மாற்ற முடியும் அப்படின்னு பேட்மேன் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருப்பார் பேட் ஃபேமிலி கிட்ட பேசிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா பேட் ஃபேமிலி வந்து கிளம்பி வந்துருவாங்க. அதாவது நம்ம மேலே மிதந்துட்டு இருக்க ஜப்பானுக்கு வந்துருவாங்க. ஸோ அதே நேரத்தில் வில்லன் வந்து சூப்பர்மேன் கிட்ட பேசிகிட்டு இருப்பார். என்னென்னா, நம்ம இங்கே நம்மளோட உலகத்தை ஃபுல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாச்சு, நமக்கு எதிராக இருந்த 2 சிண்டிகேட்டையுமே அழிச்சாச்சு. இப்போ உனக்கு எதிராக இருக்கிறது யாருன்னா அந்த அமேசானே ஃபேமிலி, அதாவது வண்டர் உமன் ஃபேமிலி தான். அவங்கள மட்டும் அழிச்சா அந்த மொத்த ஜப்பானீஸ் வேர்ல்டுமே நமக்கு வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எர்த்தையே போய் ஆக்கிரமிச்சிடலாம். அதாவது ஒரிஜினல் இப்போ பேட்மேன் வந்திருக்காருல, அந்த ஒரிஜினல் டைம்லைனில் இருக்க எர்த்தையே இந்த சூப்பர்மேனை வச்சு ஆக்கிரமிக்கலான்றதான் அவளோட பிளானு. பண்ணிடலாம் அப்படின்ட்டு சூப்பர்மேன்ட்ட சொல்லியிருப்பார். சூப்பர்மேனும் சரி கண்டிப்பாக பண்ணிடுவோம், வண்டர் உமன்லாம் ஒரு ஆளே கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ வில்லனும் சூப்பர்மேனும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ரெடி ஆகிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது நம்ம பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த யாக்குசா உரிக்கேன்னு ஒன்று வந்திருக்கும். வானத்துலேருந்து யாக்குசாஸ்லாம் குதிச்சுட்டு இருப்பாங்க. அது எப்படின்றத இதில் தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு புல்லட் மாதிரி, ஒரு துப்பாக்கி மாதிரி ஒரு இதில் அந்த யாக்குசாஸ் எல்லாம் புல்லட் மாதிரி லோட் பண்ணி இவங்க அனுப்புகிறாங்க நம்ம உலகத்துக்கு. ஸோ அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த உலகத்தை இப்போ ஆக்கிரமிக்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வண்டர் உமன் அவள் ஒருத்தி தான் சூப்பர்மேனை தடுக்க முடியும் அப்படின்ட்டு வில்லன் சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதை நான் பார்த்துக்கிறேன் சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டர் உமனுக்கு வந்து அக்வாட்டிக் ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும். அதாவது அக்வாமேன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும். டுயல் ஃபைட்டுக்கு வந்து கூப்பிட்டுருப்பார் அக்வாமேன். வண்டர் உமனும் சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வண்டர் உமன் வந்து பேட்மேன் கூட சண்டை போடும்போது, அக்வாமேன் சண்டை போடும்போது வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதாவது இந்த யாக்குசாவோட ஒரு ரூல்ஸ் படி டுயல் கேட்டாங்கன்னா, ஒரு சண்டை போடணுன்னா ஒரு நியாயமாக போடுவாங்க, அதுதான் அவங்களோட ரூல்ஸ். ஸோ டுவெல் கேட்குறாங்க, வண்டர் உமனும் அதை ஒத்துக்கிட்டு அக்வாமேன் கூட சண்டை போடுறாங்க. நடுவில் வந்து நம்ம கிரீன் லேண்டர்ன் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, வண்டர் உமனில் இருக்கிற அந்த அமேசானி ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு மிரட்டுறா. இதே நேரத்தில் ஹேர்லி குயின் வந்து அங்கே வந்துட்டு காப்பாற்றுறா. ஐ மீன் அந்த கிரீன் லேண்டர் கூட சண்டை போட்டு எல்லாரையும் ரிலீஸ் பண்ணணும்னு பார்க்குறா. ஆனால் அவளால் முடியல, ஏன்னா ஹேர்லி குயினுக்கு வந்து பவர் கிடையாது இல்லையா. இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், ஹேர்லி குயின் எப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. நான் முதலே சொன்ன மாதிரி ஜோக்கர் வந்து இங்கே வந்திருப்பான், ஹேர்லி குயினும் இங்கே மேலே மிதந்துட்டு இருக்க ஜப்பானுக்கு வந்திருப்பா. எப்படின்னா பார்ட் 1 படத்தில் வந்து ஹேர்லி குயின் அண்ட் ஜோக்கருமே டைம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஜப்பான் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜோக்கர் கூட சேர்ந்து ஹேர்லி குயினும் மேலே வந்திருப்பா இந்த ஜப்பானுக்கு. ஆனால் திருப்பி பேட்மேனும் ஜோக்கரும் ஒரிஜினல் காத்தம் சிட்டிக்கு, அதாவது நம்ம இடத்துக்கு வரும்போது ஹேர்லி குயின் வந்திருக்க மாட்டா, அமேசானே ஃபேமிலி கூடயே அங்கே இருந்திருப்பா. அதாவது வண்டர் உமன் கூடயே இருந்திருப்பா, ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அக்வாமேன் போட்டு தாறுமாற வண்டர் உமனை போட்டு அடிக்கிறாரு. அண்ட் கிரீன் லேண்டர்ன் கூட ஹேர்லி குயின் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம பேட்மேன் வந்துடுறாரு. பேட்மேனோட ஸ்பேஸ் ஷிப்பை தூக்கிட்டு வந்துடுறாரு. அண்ட் கிரீன் லேண்டர்னையும் அதை வச்சு பிடிச்சி அவரை வந்து என்ன சொல்கிறது அட்டாக் பண்ணனால கிரீன் லேண்டர்ன் வந்து பிடிச்சி வச்சுருந்த அமேசானி ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கீழே விட்டுடுறா. நம்ம வண்டர் உமனை போட்டு புலந்துட்டு இருக்க அக்வாமேனை வந்து தாக்குறாரு. நம்ம பேட்மேன் வந்து அடிக்கிறாரு. அடித்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு தண்ணி கடியில் இழுத்துட்டு போயிடுறாரு. நீங்களாம் நினைப்பீங்க, என்னடா தண்ணி கடியில் இழுத்துட்டு போகிறாரு, தண்ணி கடியில் இழுத்துட்டு போனால் அக்வாமேனுக்கு ஒரு பாசிட்டிவ் தானே அப்படின்னு நினைப்பீங்க. பேட்மேன் இழுத்துட்டு போய் தரமான செய்கை ஒன்று பண்ணி விட்டுருவார். அக்வாமேனை வந்து ஒரு இடத்துல வந்து என்ன சொல்ல பிளாக் பண்ணி வச்சுருவார். அதே மாதிரி கிரீன் லேண்டர்ன் கூட வந்து நைட் விங் சண்டை போட்டுட்டு இருப்பார். சண்டை போட்டு அவங்க அந்த கிரீன் லேண்டரில் ட்ரிக் பண்ணி அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து மயக்கமடைய வச்சுருவார். அக்வாமேனையுமே
பேட்மேன் வந்து தண்ணிக்கடியில ட்ராப் பண்ணி மயக்கமடைய வச்சுருவாரு. 2 பேரையும் தூக்கிட்டு போய் ஒரு ட்ரக்ல போட்டுருவாங்க. மயக்கமான அக்வாமேனையும், கிரீன் லேண்டனையும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர்மேனும், ரசல் குல் அந்த வில்லனும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லினா, அடுத்த யாக்குசா ஹூரிகேனை எர்த்த நோக்கி அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா எர்த்த ஆக்குபை பண்ணியே ஆகணும். யாரையும் விடக்கூடாது. எல்லாரையும் நான் கொல்ல போறேன்ட்டு சூப்பர்மேன் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்காக ஃபிளாஷ் வந்து அந்த மிஷினை ஆன் பண்ணுவார். ஸ்பீடா ஓடி ஆன் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் யாக்குசா ஹூரிகேன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். எல்லாரும் ஒருத்தரா வெளியே போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த யாக்குசா ஹூரிகேனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம ரெட் வுட்டும் ரெட் ராபினும் வந்து அந்த மிஷினை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஸோ வெளியே வந்த எல்லா யாக்குசாஸுமே திருப்பி கீழே உள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அந்த மிஷினுமே உடஞ்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை உடைச்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ளாஷ் வந்து துரத்திட்டே போவார். நம்ம ரெட் ராபினையும் ரெட் வுட்டையும் அவங்க வந்து ஒரு காரில் ஏறி ஃப்ளாஷை வந்து பின்னாடி ஓட விட்டுட்டே ஸ்பீடாக போய்கிட்டே இருப்பாங்க. அவரை வந்து ட்ரிக் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஆனால் ஃப்ளாஷால் அவங்கள பிடிக்கவே முடியாது. ரொம்ப நேரம் அவங்கள சேஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளாஷ் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுவார். ஆனால் எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு பார்க்கும்போது தான் நம்ம வந்து எப்படின்னா த்ரெட்மில்ல ஓட விட்டுருப்பாங்க நம்ம ஃப்ளாஷை. அதாவது என்ன சொல்கிறது, நம்ம ரெட் ராபினும் ரெட் வுட்டும் சேர்ந்து வேணுக்குனே பிளான் பண்ணி நம்ம ஃப்ளாஷை ஒரு த்ரெட்மில்ல முன்னாடி ஒரு ஸ்டிமுலேஷன் முன்னாடி ஓட விட்டுருப்பாங்க. அது தெரியாமல் நம்ம ஃப்ளாஷ் ஓடிட்டு இருப்பார். இது தெரிஞ்சவொடனே ஃப்ளாஷ்க்கு கோவம் வந்து கத்துவார். அண்ட் ரொம்ப தாகமாக இருக்குன்றதுக்காக ஒரு ஜூஸ் குடிக்க போவாருங்க. அந்த ஜூஸை குடிக்க தொறக்கும்போது ரெட் வுட் வந்து டப்புன்னு ஒரு ஊசியை மண்டையில் விட்டு மயக்கமடைய வச்சுருவார் ஃப்ளாஷையுமே. இப்போ வந்து அக்வாமேன், கிரீன் லேண்டன், ஃப்ளாஷ் 3 பேருமே க்ளோஸு மயக்கமாயிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது யாருன்னா நம்ம சூப்பர்மேன் மட்டும்தான். சூப்பர்மேனுமே வந்து ஃப்ளாஷை மயக்கமாக்கி போட்டிருக்க இடத்துக்கு வந்து நம்ம ரெட் ராபினையும் ரெட் வுட்டையும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. தாறுமாறாக அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு. உங்களை நான் அழிக்க போகிறேன், உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பேட்மேன் அங்கே வந்துருவார். அதாவது சூப்பர்மேனை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு பிளானோட வந்திருப்பார். வண்டர் உமன் சூப்பர்மேனை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பேட்மேன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த இடத்துல இருந்து தாங்க இந்த படமே எலிவேட் ஆகும். இது ஒரு சரியான ஃபைட்டு. பேட்மேன் விசஸ் சூப்பர்மேன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதே ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். தரமான ஃபைட் ஒன்று நடக்கும். அந்த ஃபைட்டோட எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் வந்து நிறைய கிரிப்டோனியம் ஸ்டோன்ஸை வந்து அந்தந்த இடத்துல அட்டாச் பண்ணி வச்சுட்டு, அதாவது சன்ரேஸை உள்ளே வர விடாமல் பண்ணிடுவார். அண்ட் அந்த கிரிப்டோனியன் ரேஸுமே சூப்பர்மேனோட ஒரு பவரை வந்து இல்லாமல் ஆக்கிரும். பவரே இருக்காது. அப்படி ஆக்குனதுக்கப்புறம் சூப்பர்மேனை வந்து பேட்மேன் போட்டு தாறுமாறு அடிப்பார். செமையான ஃபைட்டுங்க சத்தியமாக. அடித்து முடித்த உடனே சூப்பர்மேனுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி போட்டு விட்டுட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ சூப்பர்மேன் வந்து பேட்மேனை ட்ரிக் பண்ணி அந்த ரேஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி தானே, அதாவது அந்த கிரிப்டோனியன் ரேஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி சன்ரைஸை உள்ளே விடாமல் பண்ணியிருப்பார் பேட்மேனு. அதில் அந்த கனெக்டடாக இருக்கிற ஒரு ஸ்டோனை வந்து எடுத்துருவார் சூப்பர்மேன். அதுக்கப்புறம் சூப்பர்மேனுக்கு பவர் கிடச்சிரும். அப்போ பேட்மேன் அட்டாக் பண்ண போகும்போது பேட்மேன் வந்து கிரிப்டோனியன் க்ளவுஸை போட்டு ஒரே அடி சூப்பர்மேன் மயங்கிடுவார். அதுக்கப்புறம் பேட்மேன் கிளம்பி நம்ம குவைக் இன்ஜினை டீஆக்டிவேட் பண்ண கிளம்பி போயிடுவார். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ராபின் வந்து அவங்க தாத்தா பிடிச்சி வச்சிருப்பார்ல, அதாவது ரசல் குல் வில்லன் பிடிச்சி வச்சிருப்பார்ல, ராபின் வெளியே வந்து அங்கே இருக்கிற யாக்குசாவெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது வண்டர் உமனும் அதே நேரத்தில் அங்கே வந்துடுவாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து அவங்கள டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த யாக்குசாவெல்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் பேட் ஃபேமிலி அங்கே வந்துடுவாங்க. அந்த வில்லன் இருக்காங்க லெசர் குல், அவங்க வந்து அவனோட ஹீரோஸ் எல்லாத்தையுமே தோக்கடிச்சுனார். அந்த கோவத்தில் வந்து உலகத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குவாக் இன்ஜினை ஆக்டிவேட் பண்ணி மேலே மிதந்துட்டு இருக்க ஜப்பானை இப்போ உண்மையான உலகத்துக்கு மேலே விழ வைக்க ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவான். அதை தடுக்க போன நம்ம பேட்மேன் வந்து குவாக் இன்ஜனை பார்க்க முடியாது, தொடவும் முடியாது அப்படின்னு அந்த வில்லன் சொல்லுவான். ஏன் அப்படின்னா அந்த குவாக் இன்ஜனை வந்து ஹையர் டைமென்ஷனுக்கு அனுப்பிடுவான். அதாவது அந்த குவாக் இன்ஜன் அங்கேயே தான் இருக்கும், பட் நம்மளால் பார்க்க முடியாது, தொட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளாம் 3rd டைமென்ஷன், ஹையர் டைமென்ஷனால் நம்ம ஃபீல் கூட பண்ண முடியாது. ஆனால் பேட்மேனுக்கு ஒரு ஐடியா வருது. ஏன்னா ஏற்கனவே இந்த குவாக் இன்ஜினால் அஃபெக்ட் ஆனவங்க இருக்காங்களா, ஏற்கனவே பார்ட் 1 மூவிக்கு வந்து டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜப்பான் தெரியுது, மற்ற யாருக்குமே தெரியலை. ஸோ அப்போ இவங்களால் அதை தொட முடியும், அதை திருப்பி 3rd டைமென்ஷனுக்கே கொண்டு வர முடியுன்ற ஒரு சும்மா ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து அந்த குவாக் இன்ஜின் இருந்த இடத்த சும்மா தொடுறாரு. ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதுக்குள்ளே தான் குவாக் இன்ஜின் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாருன்னா அதை வெளியே கொண்டு வர பார்க்குறாரு. பட் அந்த வில்லன் இருக்கான்ல, அவன் அட்டாக் பண்ணி அந்த குவாக் இன்ஜின் இருக்க இடத்த அந்த பில்டிங்கே உடச்சிட்றான். ஸோ எல்லோரும் தொங்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த குவாக் இன்ஜின் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணனால ஜப்பான் வந்து இப்போ கீழே வந்துருக்கு. அதாவது அந்த ஜப்பான் உலகம் வந்து உண்மையான உலகத்துக்கு மேலே விழப்போகுது.
அந்த கேப்பில் அந்த டவர் இருக்குல்ல, அந்த குவாக் இன்ஜின் இருக்க டவரை மட்டும் நம்ம அந்த வில்லன் வந்து வெடிக்க வச்சிடறான். ஸோ அந்த டவர் வந்து ஃபஸ்ட்டு கீழே ஸ்பீடாக விழுந்துட்டு இருக்கு. அதை வந்து நம்ம சூப்பர்மேன் வந்து பிடிச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா சூப்பர் ஹீரோஸ்க்குமே, அதாவது சூப்பர்மேனாக இருக்கட்டும், வண்டர் உமனாக இருக்கட்டும், க்ரீன் லேண்டனாக இருக்கட்டும், ஃப்ளாஷாக இருக்கட்டும், அக்வாமேனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு மெமரிஸ் மாதிரி வந்திருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வில்லன் வந்து ஜப்பானையும் ஜஸ்டிஸ் லீக்கையும் மட்டும் தனியாக பிரித்து ஒரு வேர்ல்டு கிளியர் பண்ணியிருக்காருல. அப்போ ஒரிஜினல் ஜஸ்டிஸ் லீக் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு டைம் லைனில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட மெமரிஸ், அதாவது மெமரிஸ்ன்னு சொல்கிறத விட ஒரிஜினல் ஜஸ்டிஸ் லீகை இவங்க கண் முன்னாடியே பார்ப்பாங்க. அதனால இவங்களுக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் மாதிரி, என்ன சொல்கிறது, நம்ம வந்து இப்படி இருக்கக்கூடாது, நம்ம நல்லவங்களா இருந்திருக்கோம், நம்மளோட அதர் வெர்ஷன்ஸ், அதாவது எர்த்தில் இருக்க வெர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கணும், நம்ம எர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது சூப்பர்மேன் வந்து எப்படி அந்த பில்டிங் கீழே விழாமல் பிடிச்சாரோ அந்த மாதிரி அக்வாமேனும் சப்போர்ட் பண்ணுவார். யாக்குசா உரிக்கேன்லேருந்து விழுந்த அந்த யாக்குசாஸ் எல்லாம் வந்து ஃப்ளாஷ் பிடிப்பார். க்ரீன் லேண்டர்ன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் புடிச்சு நிப்பாட்டி வச்சுட்டு இருப்பாங்க. சரி, இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச டைம்னு சொல்லிட்டு பேட்மேனும் என்ன பண்ணுவார்னா, தப்பிக்க நினைச்ச ரசல் குல்ல, அதாவது அந்த பில்டிங்கை வெடிக்க வச்சு தப்பிக்க பார்ப்பாரு. அந்த ரசல் குல் வில்லன் வந்து ராபினோட தாத்தா, அவரை வந்து பேட்மேன் பிடிக்க போவார். பிடிச்சி அந்த குவாக் இன்ஜினை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கான கீயை வாங்கிடுவார். அண்ட் அந்த ரசல் குல் வில்லனையுமே தொங்க விட்டுருவார். இப்போ நேராக குவாக் இன்ஜினை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு போயிடுவார். ஏன்னா டீஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் எல்லா டைம்லைனும் அதாவது பிளேஸில் கரெக்டாக ஃபிட் ஆகும், எல்லா பிரச்சனையும் தீர்வுக்கு வரும். ஸோ அந்த குவாக் இன்ஜினை நிப்பாட்டுறதுக்கு பேட்மேன் கிளம்பிடுவார். பட் அந்த குவாக் இன்ஜினை திருப்பி ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, அந்த ஏற்கனவே டைம் ட்ராவல் பண்ண அந்த 4 பேருமே அதை வந்து டச் பண்ண ட்ரை பண்ணணும். அந்த 4 பேருமே டச் பண்ண ட்ரை பண்ணால் யார் அந்த அந்த குவாக் இன்ஜினில் வந்து செட் பண்ணுவா? அந்த நேரத்தில் தான் நம்ம ஏர்லே குயின் அந்த இடத்துக்கு வருவாங்க. பேட்மேனுக்கிட்ட வந்து, நீ என்னை நம்பு, என்னோட உலகத்தை நான் அழிக்க விரும்ப மாட்டேன், அது என்னோட கௌதம் சிட்டியும் தான் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அதை நம்பி பேட்மேன் வந்து அந்த குவாக் இன்ஜினோட கீயை வந்து ஏர்லே குயின்ட்ட கொடுப்பாங்க. இவங்க 4 பேருமே அதை தொட ட்ரை பண்ணும்போது அது லைட்டாக விசிபிள் ஆகும். அதாவது ஹையர் டைமென்ஷன்லேருந்து லோயர் டைமென்ஷனுக்கு வந்து லைட்டாக விசிபிள் ஆகும். அதை கரெக்டாக ஏர்லே குயின் வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சி குவாக் இன்ஜினில் டீஆக்டிவேட் பண்ணுற அந்த கீயை ஃபிட் பண்ணிடுவாங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஜப்பான் மேலேருந்து கீழே விழுதில்ல, அது வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குவாக் இன்ஜினை டிஸ்ட்ராய் பண்ணால் தான் இந்த மாதிரி தவறுகள் திருப்பி நடக்காது. ஸோ பேட்மேன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த யாக்குசா லீக் இருக்கல, அதாவது அதர் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் லீக் வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இந்த குவாக் இன்ஜின், அதாவது குவாக் இன்ஜின் வந்து அந்த கீழே விழுந்துட்டு இருந்த அந்த டவரில் இருக்குது சரியா, அந்த டவரில் இருந்தனால அந்த யாக்குசா லீக் கிட்ட வந்து சொல்லுவார் பேட்மேன் வந்து, அந்த டவரை திருப்பி உங்களோட உலகத்துக்கே கொண்டு போங்க, அந்த ஜாப்பனீஸ் உலகத்துக்கு கொண்டு போங்க, கொண்டு போனதுக்கு அப்புறம் அந்த குவாக் இன்ஜினை டெஸ்ட்ராய் பண்ணிடுங்கன்னு சொல்லுவார். அப்போ வண்டர் உமன் கேட்பாங்க, டெஸ்ட்ராய் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு. டெஸ்ட்ராய் பண்ணால் இந்த தப்பான டைம்லைனில் தப்பான ஒரு உலகம் கிரியேட் ஆகிருக்கு, அதாவது அந்த ஜாப்பனீஸ் வேர்ல்டை தான் சொல்கிறாரு. அது வந்து முழுசாக அழிஞ்சிரும், அப்புறம் எல்லாமே நார்மலுக்கு வந்துடும், எங்கள் உலகமும் நார்மலுக்கு வந்துடும்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவங்களும் அந்த டவரை அவங்களோட ஐலாண்டுக்கு, அதாவது அந்த மிதந்துட்டு இருக்க ஜாப்பனீஸ் ஐலாண்டுக்கு கொண்டு போய் டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அண்ட் எல்லாமே நார்மல் ஆயிரும். அதாவது ராபினோட தலைமுடியில் ஆரம்பித்த இந்த ஸ்டோரி திருப்பி ராபினோட தலைமுடியிலேயே வந்து முடிஞ்சிடும். அண்ட் காணாமல் போன ஜஸ்டிஸ் லீக் அண்ட் ஜப்பான் எல்லாமே திரும்பி வந்துடுவாங்க. அப்போ ஜஸ்டிஸ் லீக்கில் உள்ள எல்லாருமே பேட்மேனுக்கு கால் பண்ணி, இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, எங்கே போய் தொலைஞ்ச, நீ டைம் ட்ராவல் பண்ணதுலேருந்து ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறேன்னு பேசுவாங்க. பேட்மேன் அதை பார்த்து சிரிப்பார். அதோட இந்த படம் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில், இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணோம். அண்ட் இந்த மாதிரி நிறைய அனிமேட்டட் மூவிஸை வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சுன்ற உங்களோட ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணுங்கள். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.